சீமான் எப்பவுமே அவருடைய பேச்சுனால விரும்பப்படவும் செய்வாரு, விமர்சிக்கப்படவும் செய்வார். அப்படிதான் விஜய் அப்பப்போ சீமான சீண்டுவார். ஆட்சியில பங்கு கொடுப்பேன்னு விஜய் சொல்லி எந்த அரசியல் கட்சியும் போகல. அதுக்கு ஒரு புது காரணத்தை சீமான் அவருடைய பாணியிலே சொல்லிட்டாரு. நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டு ஒண்ணுதான். ஆனால் இப்ப இதே என் தம்பி ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில இருந்து ஆட்சியை நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. இப்ப திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வாங்கன்னா கூப்பிடுவா. அதிமுக ஆட்சியில் பங்குன்னா அது பல முறை இருந்துட்டு வருவாங்க. ஆனா ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிக்காத ஒருவர் அழைக்கும் போது நம்பிக்கைக்குரியதா இருக்கு. முதல்ல அதை நீங்க விளங்க. சும்மா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நிக்கிறது இல்ல, இங்க கொள்கை தான் அரசியல், கூட்டம்ல அரசியல். தம்பி எப்ப வந்தாரு சொல்லுங்க? நான் 16 வருஷமா களத்துல நிக்கிறேன். யாரு பெரியவன்னு சொல்லுங்க, யாரு பெரியவன்னு சொல்லுங்க. கோட்பாட்டுல வயதுல என்னை விட அவர் 8 வயசு சின்னவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்துல எல்லாத்துலயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போக கூடாது. புரியுதா? விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணி பத்தி எல்லாம் பேசட்டோன்ற மாதிரி சீமான் பேசி கதையவே முடிச்சுட்டாருங்க. இப்போ வேற பக்கம் வரும். எல்லா கூட்டணியிலையும் எங்க கட்சிக்கு கை நிறைய சீட்டு வேணும்னு கேக்குற சீசன் தான் இது. திமுக கூட்டணியில இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா 5 தொகுதி வேணும்னு கேட்டிருக்காரு. அடுத்து பெருந்தன்மையா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் பங்கு தேவையில்லைன்னு சொல்லி ஆச்சரியப்பட வச்சிருக்காருங்க. தற்போதைக்கு நாங்கள் 5 தொகுதிகளில் வலியுறுத்தி கேட்போம். கடந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். அது மட்டுமல்லாமல் மனிதநேய மக்கள் கட்சி என்பது மக்கள் பலம் வாய்ந்த ஒரு கட்சி. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் பட்டி தொட்டி முதல் பேரூர் மாநகர் வரை வியாபித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. எனவே எங்களுடைய கட்சியினுடைய பலனை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி, அது ஒன்றும் வலுவாக இல்லை, வலு இழந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி என்பது தொடர்ச்சியாக நடைமுறையில் இல்லாத ஒன்று, அது தேவையில்லாத ஒன்று. தமிழ்நாட்டுக்கு அது எந்த வகையிலும் நன்மை பயக்காது. ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறவங்களுக்கு மத்தியில ஆட்சி அதிகாரம்லாம் வேணான்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணுங்க. இப்போ விசிகா பக்கம் வருவோம். விசிகாவுக்கு எத்தனை தொகுதி வேணும்னு அந்த கட்சி எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கேட்டிருக்காரு பாருங்க. அவர் எண்ணிக்கையில சொல்லல, இரட்டை இலக்கத்துல தொகுதி வேணும்னு கேட்டிருக்காரு. எதிர்வருகிற 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கும் என திமுக தரப்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவோடு மிகுந்த நல்லிணக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் கூடுதலாக இடம் கேட்க வேண்டும் என்று கருதுகிறோம். எங்கள் வலிமைக்கு ஏற்ற வகையிலே இடங்களை கேட்டு பெறுவது என்பதும் அதே சமயத்தில் தோழமை சிதையாமல் தேசத்தின் நலனை முன்னிறுத்தி இந்த கூட்டணியை பாதுகாப்பது என்கிற 2 மிக முக்கியமான கோணங்களில் எங்கள் பேச்சுவார்த்தை அமையும். அந்த வலுவான கூட்டணிக்குள் ஒரு குடும்ப உறவாக நிச்சயமாக எங்களது கோரிக்கை இருக்கும். இரட்டை இலக்கத்திலே வேண்டும் என்று கேட்பதற்கான எல்லா நியாயங்களும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. விசிகா இரட்டை இலக்கத்துல கேட்டால் திமுக என்ன கொடுக்குதோ அதுதான் கொடுக்கும். அதனால நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே மாதிரி வேற விஷயத்துக்கு வருவோம். தேர்தல் நேரத்துல பெட்டி கடை திறக்கிற மாதிரி புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தமிழக அரசியல்ல மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுகங்கிற பேர்ல புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தேர்தல்ல அந்த கட்சி போட்டியிட போறதில்லைன்னு முடிவு பண்ணிருக்காரு பண்ருட்டி ராமச்சந்திரன். அவருக்கு பிடிச்ச கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போறாரா? மக்கள் நல உரிமை கழகம்னு ஏற்கனவே ஒரு கட்சி துவங்கினாரு. அது என்னாச்சுன்னே தெரியல. இப்ப இது வேற புது கட்சி.